வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது வாழ்த்து கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம். வாழ்க வாழ்கவென் வாழ்க்கை துணைவர், வாழ்க வாழ்கவென் குழந்தைகள் அனைவரும், வாழ்க வாழ்கவென் உடன் பிறந்தோர், வாழ்க வாழ்க என் நண்பர்கள் அனைவரும், வாழ்க வாழ்கவென் தொழில்துறை அன்பர்கள், வாழ்க பகைவர்கள் வளமுடு திருந்தி, வாழ்க இறை இவ்வுலகில் வாழ மக்கள் எல்லாம், வாழ்க வாழ்க இவ்வையகம் வாழ்க, வாழ்க அறநெறி வாழ்க மெய்ஞானம், வாழ்க வளமுடன். குரு அவர்கள் வாழ்த்து கவி என்ற தலைப்பில் எழுதியிருக்கக்கூடிய இக்கவியில் வாழ்க்கை துணை நலம் வாழ்க வேண்டும், அர்த்தநாரி இல்லறத்தில் ஆண் பாதி பெண் பாதி சேர்ந்ததுதான் என்பதை பார்க்கிறோம். ஆக அந்த வாழ்த்துதல் நம்முடைய வர்க்கமாக, நம்முடைய குல கொழுந்துகளாக இருக்கக்கூடிய குழந்தைகளை ஒவ்வொருவராக நினைத்து வாழ்க வளமுடன் என வாழ்த்த வேண்டும் என்பதையும், சக உதிரம் நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்க வளமுடன் என வாழ்த்த வேண்டும் என்பதையும், வாழ்க நண்பர்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்பதையும், வாழ்க வாழ்க என் தொழில்துறை அன்பர்கள், நம்மோடு பணிபுரிவர்கள் நலமாக இருந்தால் நமக்கு நல்லது என்பதை குரு அவர்கள் சிந்தித்து எழுதியிருக்கிறார்கள். பகைவர்கள் வளமுடன் திருந்தி வாழ வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார். பிறகு அறநெறி வாழ வேண்டும், மெய்ஞானம் வாழ வேண்டும், இவ்வையகம் வாழ வேண்டும், இவ்வுலகில் வாழ் மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும், வாழ்க வாழ்க வளமுடு திருந்தி பகைவர்களும் அனைத்து நலன்களும் பெற்று அனைவரும் வாழ இந்த வாழ்த்துக்களை நீங்கள் தவநிறைவில் சொல்லிக்கொண்டே இருங்கள். அனைவரும் நலமுடன் ஆகும்போது இவ்வுலகமே சுபிட்சம் பெறும், உலக அமைதி வந்துவிடும், அமைதி பூங்காவாக மாறும் என்பதை வாழ்த்தும் மூலம் நாம் சாதிக்க முடியும் என்பதை கூறும் குருவை பற்றி கொள்வோம். குருவினுடைய சிந்தனையை வைத்துக்கொண்டு நாம் ஒவ்வொரு தவநிறைவிலும் இந்த வாழ்த்துதலை கூறி அனைவரும் நலமுடன் வளமுடன் அனைத்து வளமுடன் வாழ்க வாழ்க வாழ்கவென வாழ்த்திக்கொண்டே இருப்போம் என்று இப்பாடலில் நமக்கு கூறுகிறார். இச்சிந்தனையை நாம் மனதில் இருத்துவோம், முயற்சிப்போம், பயிற்சிப்போம், பழக்கமாக்கிக் கொள்வோம். குரு தந்திருக்கக்கூடிய பாடங்களை கற்போம், கடைபிடிப்போம், கற்பிப்போம் என்று நம்மை மாற்றிக்கொண்டு நாமும் நம் அன்பு குடும்பமும் என்னால் வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு கொள்வோம் என்று சொல்லி இச்சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். கவிதந்த குருவுக்கும் இதுகாறு மென்னுள் விளக்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இறைநிலைக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.